ஆர்சிபி ஃபேன்ஸுக்கும் விராட் கோலி ஃபேன்ஸுக்கும் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தாங்க இது. இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்சிபி 17 வருஷத்துக்கு அப்புறமா கோப்பையை வின் பண்ணாங்க. பெங்களூர்ல ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் நடந்தது. அந்த செலிப்ரேஷனை தாண்டி அதுல 11 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸும் வைரல் ஆச்சு. இப்போ இந்த சம்பவத்தினால ஆர்சிபியை ஒரு வருஷம் பேன் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான ஆர்டிகல்ஸ்ல வந்துட்டு இருக்குங்க. ஆக்சுவலா கேஸ் போயிட்டு இருக்கிறதுனால இந்த கேஸோட முடிவில் கண்டிப்பா பேன் பண்ண அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி கிரிக்கெட் வட்டாரங்களும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பிசிசிஐ ஆர்சிபி ஒரு வருஷம் பேன் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த நியூஸ் உண்மையாகும் பட்சத்துல கண்டிப்பா ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப பாவங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெங்களூரோட ஹோம் கிரவுண்டான சின்னசாமி ஸ்டேடியம் நகரின் முக்கிய பகுதியில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் ஏற்படுது. அதனால உடனடியா அந்த கிரவுண்டை அகற்றணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. யாரு சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாங்க. கிரவுண்டை அகற்றக்கு உண்டான பரிசீலனை செஞ்சிருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஒருவேளை அப்படி செஞ்சாங்கன்னா கிரவுண்ட் அங்க இருக்காது. அதுக்கப்புறம் வேற ஒரு பக்கம் இந்த கிரவுண்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பல